மத்திய அரசோட அங்கீகாரத்தை கூட தாமதமா கிடைச்சது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தாமதமா கிடைக்கப்பட்ட ஒரு அங்கீகாரம் ஒரு கலைஞருக்கு தேவையில்லாதது அப்படின்னு சொல்லிட்டு அதை இக்னோர் பண்ணிட்டாங்க. அந்த அளவுக்கு தென்னிந்தியாவோட நைட்டிங்கல் அப்படின்னு சொல்லப்படுற கான குயில் இன்னைக்கு வந்து நம்மளை விட்டு போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய இறப்பு அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சியை தான் கொடுத்துருக்கு. ஏன்னா இப்படி ஒரு வாய்ஸ், அதாவது எல்லாருமே தன்னுடைய மேலா இருக்கட்டும் ஃபீமேலா இருக்கட்டும் அவங்களுடைய வாய்ஸ்ல பாடலாம். ஆனா பல குரல்லையும் குழந்தைகள் முதல் ஆண் குரல்ல இருந்து மெமிக்ரி பண்ணி பாடுற வரைக்குமே ஒரு திறமைசாலியான ஒரு ஆளை இந்த அரசோ இல்லை இந்த சமுதாயமோ அங்கீகரிக்க விட்டுருச்சு. இந்த சமுதாயத்துல எத்தனையோ அவங்களுக்கு ஒரு ஃபேன்ஸ் இருக்கிறாங்க. ஏன் உச்சகட்ட நடிகர் நடிகைங்களே அவங்களுக்கு மிகப்பெரிய விசிறியா இருக்கிறாங்க. ஆனாலும் இந்த அரசு அப்படிங்கிறது அவங்கள அங்கீகரிக்க மறுத்ததுனால தாமதமாக கிடைச்ச அந்த அவார்டை கூட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. மத்திய அரசோட பத்மபூஷன் விருதையும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய உடலுக்கு நேரில் அஞ்சலி செலுத்தியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது நடிகை த்ரிஷா. நடிகை த்ரிஷாவுக்கும் ஜானகி அம்மாவுக்கும் நிறைய ஒரு விஷயங்கள் இருக்குது. அதுதான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சமீப காலத்தில் த்ரிஷா நடித்த 96 படம் மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி பெற்று அவங்களுக்கு ஒரு கம்பேக்கே கொடுத்துச்சுன்னு சொல்லலாம். அவங்களுடைய லுக், ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அந்த படத்தில் ஒரு பேசுபொருளாக போச்சு. அதையும் தாண்டி அதில் ஒரு முக்கியமான சீனை படக்குழு கட் பண்ணி எடுத்துட்டாங்க. அதாவது ஜானகி அம்மாவும் அவருடைய மகனும் அந்த கார்ல வந்துட்டு இருக்கும்போது அந்த படத்துல ராமா நடிச்ச விஜய் சேதுபதியை சந்திச்சு இவங்க உங்களுடைய மிகப்பெரிய ஃபேன், உங்களுடைய பாடலை மட்டும்தான் சின்ன வயசுல இருந்தே பாடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதை தொடர்ந்து அவங்கள 2 பேருமே வீட்டுல சந்திக்கிற மாதிரி ஒரு சீனும் வரும். இதைதான் படக்குழு வந்து அந்த இருந்து நீக்கிட்டாங்க. இதை சம்பந்தமா த்ரிஷா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த படத்துல என் பேர் வந்து ஜானு, எனக்கு உங்களுடைய பேர் வச்சது எனக்கு ஒரு பெருமையா நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம உங்களுடைய மிகப்பெரிய பெரிய ஒரு ரசிகை நானும். அது மட்டும் இல்லாம உங்களுடைய வாய்ஸுக்கு நான் அடிமைனே சொல்லுவேன். அந்த அளவுக்கு உங்களை பத்தி நான் நினைக்கும் போதுலாம் எனக்கு ஞாபகம் வர ஒரே விஷயம் அந்த படத்துல அந்த சீனை ஏன் நீக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். அவ்வளவு உங்களை எங்களுக்கு பிடிக்கும். நீங்க திரையுலகத்துல விட்டு நீங்க ரெஸ்ட் எடுக்க போயிட்டாலும் கூட எங்களுக்காக நீங்க அதை நடிச்சு கொடுத்ததுக்கு மிகப்பெரிய நன்றி அப்படிங்கிற மாதிரியும், உங்களுடைய அந்த ஆன்மா சாந்தி அடைய நான் ஆண்டவங்கிட்ட ப்ரே பண்றேன் அப்படிங்கிற மாதிரியும் சொன்னாங்க. அந்த விஷயம்தான் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல ரொம்பவும் வைரலாக போகுது. அதுக்கு ஒரு முக்கியமான காரணமே த்ரிஷா மேம் அதுக்கப்புறமேலு அந்த படத்தில் நடித்ததுக்கு அப்புறமேலு நிறைய நேரங்கள் வந்து ஜானகி அம்மா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசியிருக்காங்களாம். அவங்களுடைய பழைய விஷயங்கள் எல்லாம் நினைவு கூர்ந்து கேட்டிருக்காங்களாம். அப்போ வந்து அவங்களுடைய பெரிய ரசிகை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நடிகை த்ரிஷாவுக்கு அந்த படத்தின் மூலமாக மட்டும் கிடையாது, அதுக்கு முன்னாடியிலேருந்தே ஜானகி அம்மாவோட மிகப்பெரிய ஃபேனாக இருந்திருக்கிறாங்க நடிகை த்ரிஷா. அதை தொடர்ந்து அவங்களுடைய இறப்பு அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அளவுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து உங்களுடைய வாய்ஸோட மிகப்பெரிய ஃபேன், உங்கள் லட்சக்கணக்கான ரசிகர்களில் நானும் ஒருத்தி அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்பவும் சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டும், உங்களுடைய மறைவு திரையுலகுக்கே ஏற்பட்ட ஒரு பெரிய இழப்பு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா உங்களை மாதிரி ஒரு குரல்ல இதுக்கு மேல ஒருத்தர் பிறக்குவாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறிதான். ஆனா நீங்க இன்னமும் இந்த உலகத்துல உங்களுடைய குரல் மூலமா வாழ்ந்துகிட்டு தான் இருக்கிறீங்க. உங்களுடைய குரல் அப்படிங்கிறது எப்பவுமே மறையாது. அந்த குரலுக்கு அழிவே கிடையாது. உங்களுடைய வாய்ஸ் அப்படிங்கிறது ஒரு சாகாவரம் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பத்தின நிறைய விஷயங்களை நினைவு கூர்ந்துக்கிட்டு எவ்வளவு ஹம்புலான, காமான, பீஸ்ஃபுல்லான பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய இறப்பு வந்து எங்களால் தாங்கிக்க முடியல. உங்களுடைய குடும்பத்துக்கு எங்களுடைய ஆறுதலை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. இதை தொடர்ந்து அவங்க சொன்ன அந்த விஷயங்கள் தான் இன்னைக்கு சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய அளவுக்கு வைரலாக போகுது. நிறைய ரசிகர்கள், அதாவது அவங்க மைசூரில் இருந்தாலும் கூட அவங்களுக்கு அதிகப்படியான தமிழ் ஃபேன்ஸ் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இதில் ஒரு பெரிய ஹைலைட். அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 40,000 பாடல்களை பாடியிருக்கிறாங்க, இன்க்ளூடிங் தமிழ் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா லாங்குவேஜ்லையும் பாடல் பாடியிருக்காங்க. ஒரு ஆல்ரவுண்டர் அப்படின்னே சொல்லலாம். அப்பேற்பட்ட ஒரு கான குயில் இன்னைக்கு வந்து அவங்களுடைய அந்த இதை முடிச்சுக்கிருக்காங்க, வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு நினைக்கும் போது எல்லோருக்குமே மிகப்பெரிய வருத்தத்தை அளிக்கும்.